ஒரு தடவை அடர்ந்த காடில் ஒரு பெருமிதம் மிகுந்த சிங்கம் வாழ்ந்தது. அதற்கு அருகில் ஒரு உயர்ந்த மரத்தில் ஒரு ஞானம் நிறைந்த கழுகும் வாழ்ந்தது. ஒரு நாள் சிங்கம் தண்ணீர் குடிக்க குளத்திற்குப் போனபோது தூரத்தில் ஒரு சிறு கழுதையை பார்த்தது. நான் எவ்வளவு வலிமையானவன் தெரியுமா? இந்தச் சிறிய கழுதையை ஒரு பாய்ச்சலில் பிடித்துவிட்டேன். அதை பார்த்த கழுகு மென்மையாக சிரித்து, அரசே, வலிமை இருக்கலாம். ஆனால் யாரை இரையாக செய்கிறோம் என்பதும் முக்கியம். ஒரு சிறிய கழுதையை வீழ்த்தி பெருமைப்படுவது உண்மையான வீரத்தோடு கிடையாது. பதற்றத்தில் இல்லாமல் சிந்தித்து செயல்படுவதுதான் உண்மையான அறிவு என்று கூறியது. சிங்கம் முதல் தடவையாக யோசனை செய்தது. நான் உண்மையில் என்ன சாதனையோடு பெருமைப்படுகிறேன் என தனக்கே கேள்வி எழுந்தது. அன்று முதல் சிங்கம் வீணான தாக்குதல்களைத் தவிர்த்து உண்மையான தலைமைத்தன்மை மற்றும் நியாயமான செயல் வழியில் நடந்தது. கதையின் நெறி: வலிமை ஒரு விஷயம்தான், ஆனால் அறிவும் நியாயமும் இல்லாமல் அது பெருமையல்ல. நம்முடைய செயல்களில் நல்லதையும் நியாயத்தையும் பின்பற்ற வேண்டும்.